அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன மினி விளாகோட கண்டினியூஷன் தான் இதோட சென்னை விளாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் பீச் தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறப்பயே பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. இருட்டாலும் பரவாயில்லன்ட்டு கடலில் நல்லா ஆட்டம் போட்டாச்சு. ஒரு 1 hour கிட்ட சரியான பசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பீச் ஓரத்தில் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சு. அங்கே பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விடலான்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ரூமுக்கு நம்ம போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மெரைன் கிங்டம் தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. சென்னை போனீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அதுவும் மீன் பார்க்குறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ கடலில் இருக்க நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக மீன் பார்க்குறது, மீன் வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு மீனையும் நம்ம பார்க்குறப்ப அங்கேயே அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இறைவனோட படைப்புக்கு வந்து ஈடு இணையே இல்லை இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக சென்னை போனீங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஆர்டிஃபிஷியலாக பார்த்திங்கன்னா மெர்மெய்ட் வந்துட்டு ஷோ பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு 10-15 செகண்ட் வந்துட்டு நமக்கு தண்ணிக்குள்ளே அவங்க கண்ணை முழிச்சு நின்று ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்ப மேலே போய் ஆக்சிஜன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவங்களோட எஃபர்ட் வந்து நம்ம பாராட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு மீன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு போயாச்சு. செம்ம பசி. சென்னை பொறுத்தளவுக்கு எங்கே போகிறதுனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலாக இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பயங்கரமான பசி வந்துடுது. நல்ல ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு போயிட்டு நல்ல ஒரு ஃபுல் கட்டியாச்சு. பயங்கரமான பசி. சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு அன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே லாஸ்ட் டே சென்னையில் ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒண்டர்லா தான் போயிருந்தோம். நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே ரூம் எடுத்ததுனால இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனாலுமே பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். போனதுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். சரியான பசி எடுத்துருச்சு. நம்ம டிக்கெட் எடுக்கிறப்பே பஃபே சிஸ்டமுக்கும் சேர்த்து, அதாவது சாப்பாடுக்கும் சேர்த்தே எடுத்தாச்சு. ஃபோனெல்லாம் தூக்கி லாக்கரில் போட்டுட்டு செம்ம ஆட்டம் ஈவினிங் வரைக்குமேவும். ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. ஒண்டர்லா ரொம்ப க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்க இல்லை சென்னை விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவசரமாக கிளம்பி ட்ரெயின் ஏறிட்டு காலையில் வந்து பழனிக்கு வந்துட்டோம். ஸோ பழனியில் ஒரு 1 day இருந்துட்டு தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு மூவிக்கு போயிட்டு எப்படா நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டில் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ட்ரிப் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. நாளைக்கு இருந்து எப்பவும் போல் நம்ம கிச்சன்லேருந்து மினி விளாக்ஸ் வந்துடும். தேங்க்யூ.